கரூரில் இன்றைய தினம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது கரூரை நெருங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் வருகை தருவதை முன்னிட்டு கரூர் மற்றும் திருச்சி இடையிலான தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏராளமான பெண்கள் கரூரில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய பகுதியில் காத்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக கடந்த முறை கரூருக்கு வந்திருந்தார். இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அதே கரூருக்கு செல்லுகின்றார். இன்றைக்கு பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். முதலில் அரசியல் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. மக்கள் சந்திப்பாக கரூர் நகர மக்களை சந்தித்து அவர்கள் முன்பாக தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச இருக்கின்றார். செப்டம்பர் 27க்கு பிறகான நேரடி சந்திப்பாக கரூர் நகர மக்களுக்கு முன்பாக திறந்தவெளி நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் ரோட் ஷோ முறையிலே பயணம் செய்ய இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக விருந்தினர் மாளிகைக்கு சென்று மதிய உணவு அருந்தக்கூடிய முதலமைச்சர் சற்று நேரம் ஓய்வெடுக்கின்றார். அதனைத் தொடர்ந்துதான் அரசு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியிலே கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மணவாசி கிராமத்தில் புதிதாக ஒரு காலனி தொழிற்சாலை, போல் அல்லாத காலனிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை, கிட்டத்தட்ட 13,500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய தொழிற்சாலையாக அமைய இருக்கின்றது. அதற்கான அடிக்கல்லை முதலமைச்சர் அவர்கள் நாட்ட இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக கரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் அவையெல்லாம் பயனாளிகளுக்கு முறையாக சென்றடைகின்றதா என்பதை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு இடையில் இருந்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். அதன் பிறகு 32 அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். அரசினுடைய கொள்கை முடிவான கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையாக அது வழங்கப்பட இருக்கின்றது. கரூர் சம்பவத்திலே 41 பேர் உயிரிழந்து போயிருந்தார்கள். 36 குடும்பங்களை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அதில் 32 குடும்பத்தை சார்ந்தோரில் தலா ஒருவருக்கு அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற அரசு பணியை வழங்குவதற்கு கொள்கை முடிவாக அரசு முடிவெடுத்திருக்கின்றது. மேலும் 4 பேருடைய குடும்பத்தினருக்கு அவர்கள் கேட்ட நிவாரணத்தையும் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். அதற்கான நிகழ்ச்சியும் இன்று நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு அரசியல் ரீதியாகவும் அரசின் நிர்வாக ரீதியாகவும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்று முடித்துவிட்டு மாலை 6 மணிக்கு திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை நோக்கிய தன்னுடைய பயணத்தை முதலமைச்சர் தொடங்க இருக்கின்றார். முதலமைச்சர் வருவதை முன்னிட்டு கரூர் மாநகரிலே ஏராளமானவர்கள் முதலமைச்சரை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். வேலுச்சாமிபுரம் சம்பவத்திற்கு பிறகாகவும் முதலமைச்சருக்கு எதிராக எந்த விதமான மனநிலையும் கரூர் நகர மக்களிடம் இல்லை. அன்றைக்கு நடைபெற்ற நிகழ்வு முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாட்டால் நிகழ்ந்தது. அதற்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை கரூர் நகர மக்கள் உறுதிபட நம்புகின்றார்கள். அவர்களுடைய பேட்டிகளில் இருந்தும் அதைத்தான் நாம் இன்று பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு கட்டுக்கோப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காவல்துறை பல்வேறு முயற்சிகளை எடுத்திருப்பதாக கரூர் மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த முயற்சிகளை, இதே போன்ற நடவடிக்கையை கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 எடுத்திருந்தால் 41 உயிர்கள் அல்ல, ஒரு உயிர் கூட இழந்திருக்க மாட்டோம் என்கின்ற ஒரு தகவலையும் அவர்கள் சொல்லுவதை கேட்க முடிகின்றது. ஒற்றை உயிரிழப்பு கூட ஏற்பட்டு இருக்கின்றது. அதே போன்ற இந்த பாதுகாப்பு நடைமுறைகளை அன்றைக்கு பின்பற்றி இருந்தால் என்று அன்றைய ஆட்சியாளர்களை குறிப்பிட்டு தங்களுடைய விமர்சனங்களையும் கரூர் நகரத்தில் மக்கள் இன்றைக்கு நிகழ்வுகளில் பங்கேற்க வந்திருக்கக்கூடியவர்கள் முன்வைப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து முதலமைச்சர் கரூர் நகரத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் செய்தியாளர்கள் யாரும் இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்வதற்கு அனுமதி கிடையாது என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அரசியல் நிகழ்ச்சி தான், திறந்த வெளியில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். இதுபோன்று அரசியல் கட்சிகள் வெளிப்படையாக பொதுவெளியில் நடத்தக்கூடிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்வதில் இதற்கு முன்பாக எந்த தடையும் இல்லை. அதே நேரம் ஒரு கட்சி தன்னுடைய தலைமையகத்திலோ திருமண மண்டபங்களுக்குள்ளேயோ உள்ளரங்க கூட்டமாக ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது அதில் செய்தியாளர்களை அனுமதிப்பதும் செய்தியாளர்கள் வரக்கூடாது என்று கூறுவதற்கும் அந்த கட்சிகளுக்கு முழு உரிமை உண்டு. அதுபோன்று உள்ளரங்க கூட்டங்கள் நடைபெறும் பொழுது கூட அரசியல் கட்சிகள் அந்த உள்ளரங்க கூட்டத்திற்குள்ளாக சில நிமிடங்கள் செய்தியாளர்களை உள்ளே அனுமதித்து அவர்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்களை சொல்லிச் செல்வார்கள். ஆனாலும் இன்றைக்கு கரூரில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுவெளியில் நடைபெறுகின்றது. திறந்த வெளியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி தான். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் முதலமைச்சராக வந்த பிறகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லக்கூடிய முதல் நிகழ்வு இது. தன் மீது சுமத்தப்பட்ட பல்வேறு பழி சொற்களுக்கு இன்றைக்கு பதிலளிக்கப் போகின்றார் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சருடைய உரையை நேரலையில் பார்ப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரசு பணி நியமனம் தொடர்பான அந்த நியமனங்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான சில வழிகாட்டுதல்களை வகுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் நீதிமன்றம் வழங்கியுள்ள நிலையில் இந்த கூட்டம் நடக்கின்றது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.